வணக்கம். சின்ன குறிப்பு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய தினத்திலிருந்து சின்ன குறிப்பு சேனல்ல தையல் பாடம் ரெகுலராக நான் சொல்லிக் கொடுக்க இருக்கிறேன். நீங்கள் தவறாமல் பாருங்க. ரொம்ப ஈஸியாக சுலபமான முறையில் நம்ம கட் பண்ணி மெஷர் பண்ணி கட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணுற மெத்தடும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கட்டிங் நல்லா தெரிஞ்சுக்கணும். தையலில் கட்டிங் தெரிஞ்சு அந்த டெக்னிக்லாம் தெரிஞ்ச பிறகு தான் நம்ம ஸ்டிச்சிங்க்கே போகணும். ஏற்கனவே நான் என்னுடைய பழைய வீடியோலாம் பார்த்தீங்கன்னா இன்னர்லேருந்து நான் ப்ளவுஸ் நிறைய கட்டிங் காமிச்சிருக்கேன். 2-3 ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் கூட நான் பண்ணியிருக்கேன். நல்ல வரவேற்பு கொடுத்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்போது அளவு முறையில் க்ளோஸ் நெக் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். பிகினர்ஸ் அனைவரும் 1 மீட்டர் ப்ளவுஸ் பிட் எடுத்து கட்டிங் பண்ணுங்க. பாருங்க, இது 1 மீட்டர். நீளம் அகலம் எப்படி பார்க்கறது? இது லென்த் அதிகமாக இருக்கு பார்த்தீங்களா? இது நீளம். அகலம் கம்மியாக இருக்கும். லென்த்தை விட அகலம் கம்மியாக இருக்கும். இது அகலம். நீளமான பகுதியை விட்டுருங்க. நம்ம அகலமான பகுதியில் தான் மடிக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு இது 2ஆக மடிச்சிருங்க. ரெண்டாக மடிச்சிட்டு ஃபோல்டிங் உங்கள் பக்கம் வர மாதிரி எப்போவுமே பார்த்துக்கோங்க. இது மடிச்சிருக்கேன். இந்த மாதிரி அகல வாக்கில் நான் மடிச்சிருக்கேன். இது இப்படி 2ஆக மடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஸ்லீவ் கிடைக்கும். இது ஃபஸ்ட்டு ஸ்லீவ் மெஷர் பண்ணிடலாம். உங்கள் ஸ்லீவ் இந்த ஃபோல்டு உங்கள் பக்கம், இந்த பக்கம் பாருங்க 2 கட்டிங்க ஒரு ஃபோல்டு. அது ஆப்போசிட் சைடு வர மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ ப்ளவுஸை ஃபோல்டு இருக்கிற பக்கம் உங்கள் பக்கம் வர மாதிரி பார்த்துட்டு இப்படி போட்டுருங்க. கீழே 1.5 இன்ச்சஸ் வைக்கணும். பாருங்க, 1.5 இன்ச்சஸ் கீழே இங்கே வச்சு அதுக்கு மேலே நான் ப்ளவுஸு. இது ஏன்னா கீழே மடிப்புக்காக நம்ம கொடுக்குற 1.5 இன்ச்சஸ். இப்படி ஸ்ட்ரெயிட்டாக எடுத்து வச்சுருக்கோங்க. வச்சுட்டு இங்கே ஸ்டிச் பண்ணுற இடத்துல இருந்து மார்க் பண்ணிவிட்டு அதிலிருந்து 1 சென்டிமீட்டர் ஹைட் வச்சுக்கோங்க. வச்சுட்டு கையை வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணுங்க. ப்ரெஸ் பண்ணால் நமக்கு 1 இன்ச்சஸ் தான் இருக்குது. நமக்கு தேவை 2 இன்ச்சஸ். எப்போவுமே 1.5 இன்ச்சஸ் ஸ்டிச்சஸ்க்கு விடுங்க, இல்லைன்னா 2 இன்ச்சஸ் விடுங்க. நமக்கு நம்மளோட அளவில் பார்த்தா ப்ளவுஸில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பாருங்கள், 1 இன்ச்சஸ் தான் இருக்குது. பரவாயில்ல, நான் இதே அளந்துக்கிறேன். நீங்கள் 2 இன்ச்சஸ் எப்போவுமே சைடில் விடுற மாதிரி பாருங்கள். இந்த ஸ்டிச் பண்ணுறவங்கள அந்த இடத்துல நீங்கள் மெஷர் பண்ணி 2 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஸ்ட்ரைட்டாக வச்சு இந்த ஸ்லீவ் டவுன் ஸ்லீவ் அந்த அளவு ப்ளஸ் உங்களுக்கு இங்கே 2 இன்ச்சஸ் மேலே கம்மியாக இருக்குது. நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அதை ஜாயிண்ட் கொடுத்து எப்படி தைக்கிறது, வீ கட்டிங் கொடுத்துன்னு பார்க்கலாம். பாருங்கள், 1.5 2 இன்ச்சஸ் இதில் இருக்குது. இது அப்படியே நான் எடுத்துக்கிறேன். இது இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வரணும். தைக்கும்போது கொஞ்சம் ஸ்லாண்ட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ நான் இதை எடுத்துடுறேன். ஸ்லாண்டிங்காக ஒரு லைன் போட்டுருங்க. இப்போ ஸ்லாண்டிங்காக ஒரு லைன் போட்டுட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா எத்தனை இன்ச்சஸ் இருக்கும் அத்தனை இன்ச்சஸ் மெஷர் பண்ணி சென்டர் பாயிண்ட் எடுக்கணும். நீங்கள் ஸ்லீவ் இந்த மாதிரி மெத்தடில் போட்டிங்கன்னா உங்களுக்கு சுருக்கமே வராது. பாருங்க, இப்படி இருக்கு இல்லைங்களா? எனக்கு 10 இன்ச்சஸ் இருக்குது. நான் சென்டர் பாயிண்ட் 5 வச்சுருக்கேன். இங்கே 1 சென்டிமீட்டர் இந்த ரெண்டாக பிரிச்சிருக்கோம். அதில் ஒரு பகுதி சென்டரை எடுத்து 1 சென்டிமீட்டர் மேலே, இது செகண்ட் ஆமுல் கிட்ட 1 சென்டிமீட்டர் கீழே. இப்போ நீங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இங்கே 1 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 1 இன்ச்சஸ் நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு இங்கே ஸ்ட்ரெயிட்டாக வரணும். இது கொஞ்சம் மேலே ஏற்றி சென்டரில் இந்த டாட் டச் பண்ணிவிடுங்க. டச் பண்ணிட்டு கீழே 1 சென்டிமீட்டர் இறக்கிருக்கோம் இல்லைங்களா?
அங்கே இப்படியே பெண்டு பண்ணி இதில் ஜாயின் பண்ணணும். இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணிங்கன்னா ஸ்லீவில் எக்ஸ்ட்ரா துணி சுருக்கங்கள் எதுவுமே வராது. இப்போ நான் இதை வந்து ப்ளவுஸ்க்கு ட்ரா பண்ணிட்டேன். ப்ளவுஸை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்க, இப்படி ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிடும் 1 inches. அப்புறம் கர்வ் பண்ணுங்க. கர்வ் பண்ணிட்டு கீழே அப்படி பெண்டு கொடுக்கணும். துணி வந்து சிங்க் ஆகும், சுருங்குற மாதிரி இருக்கும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக 2 inches தான் தையலுக்கு விடணும். இப்போ நான் விரிச்சு இந்த மாதிரி ப்ளவுஸில் வளைவு கரெக்டாக வரணும். அப்போ உங்கள் ப்ளவுஸ் வந்து பர்ஃபெக்டாக வரும். இப்போ ஸ்லீவ் நம்ம கட் பண்ணியாச்சு. அடுத்து ஸ்லீவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக 1 inches விட்டுருக்கோம் இல்லைங்களா, அந்த 1 inchesக்கு நம்ம மார்க் பண்ணி 1.5 inches நம்ம ஹைட்டை, அதுக்கு இந்த ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. ஒரு சின்ன மடிப்பு 1 சென்டிமீட்டருக்கு 1 inchesக்கு ஒரு மடிப்பு மடிக்கணும் நம்ம. இப்போ நான் போட்டாச்சு. ஸ்லீவ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு இருக்கும். ஸ்லீவ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிக்கலாம். இந்த பிசுரெல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ பாருங்க, இவ்வளோதான் துணி. இதை டபுளாக மடிச்சுக்கலாம். 2 மடித்து ஃபோல்டு வந்து உங்கள் பக்கம் வர மாதிரி பார்த்துக்கோங்க. கரை இருக்கிற பகுதி கீழே, ஆப்போசிட் சைடு ரெண்டும் வந்து கட்டிங் வர மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா கை வச்சு நல்லா ஃப்ளாட் பண்ணிடுங்க, இல்லைன்னா அயனிங் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ளவுஸை வந்து விரிச்சு வச்சுக்கோங்க. விரிச்சிட்டு இப்படி 2 ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணி இப்படி திருப்பி போடுங்க. நான் எப்பவுமே சொன்னேன், ஃபோல்டு வந்து உங்கள் பக்கம் வர மாதிரி பார்த்துக்கோங்கன்ட்டு. நம்ம எடுக்கிறது க்ளோஸ் நெக் ப்ளவுஸ். இப்போது கீழே 2 inches, கீழே மடிப்புக்காக நம்ம 2 inches விடுறோம். இதெல்லாம் லெவலாக பார்த்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான். நெக்குக்கு உள் பக்கம் வெளியில் தெரியுற நெக்கெல்லாம் உள்ளே தள்ளிக்கோங்க. இப்போ கீழே 2 inches இந்த இடத்துல நான் எடுக்கிறேன். இங்கே வந்து 2 inches, அதுக்கு மேலே தான் ப்ளவுஸ் வச்சுருக்கோம். நம்ம க்ளோஸ் நெக்கு தானே நமக்கு வேணும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ளவுஸோட வளைவுலேருந்து 1 சென்டிமீட்டர் மேலே ஏற்றிடுங்க. அதே மாதிரி இந்த நெக் ஷோல்டர் இருக்கு இல்லைங்களா, அதை இப்படி வச்சுட்டு இந்த மாதிரி இழுக்காதீங்க. இப்போ ஷோல்டரை நம்ம இப்படி பிடிச்சிட்டு இப்படி இழுக்கக்கூடாது, ஸ்ட்ரெயிட்டாக எடுத்து வைங்க. வச்சுட்டு இந்த ப்ளவுஸோட அளவுலேருந்து 1 சென்டிமீட்டர் தள்ளிக்கோங்க. அதே மாதிரி இங்கே கை வச்சுக்கோங்க. ஹாமுல் பகுதி இருக்கு இல்லைங்களா, இங்கே வச்சு இப்படி எடுத்து வச்சு இங்கே கை வச்சு இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வைங்க. ஹாமுலில் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வைங்க. இந்த இடம் உங்களுக்கு வருது, அங்கேருந்து நம்ம 2 inches வச்சுக்கணும். இங்கேருந்து உங்கள் அளவு இருக்கு இல்லைங்களா, அங்கேருந்து நான் 2 inches இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். இப்போது இங்கேயுமே வந்து 2 inches வைக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. நீங்கள் ஹிப்பில் வந்து அப்படியே கொஞ்சம் லைட் ஸ்லாண்டிங் கொடுத்து நீங்கள் அப்படியே கீழே இறக்கிடுங்க இந்த லைனை. ஏன் ஹிப்பை நான் மெஷர் பண்ணலை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நம்ம வந்து பேக்குக்கு ஹிப்பை வந்து நம்ம ஹிப்போட அளவில் இருந்து சைடில் வந்து ஸ்டிச்சஸ்க்கு 2 inches விடுங்க. அதில் 1/2 inches டாட் பேக் டாட்டுக்கு போகும். மீதி வந்து 1.5 inches வந்து ஸ்டிச்சிங்க்கு போகும். நம்ம இந்த மாதிரி பேக்கும் ஃப்ரண்ட்டும் வந்து நான் ஒரே பீஸ் எடுத்து நான் பிரித்து எடுத்து பேக் ஃப்ரண்ட் மார்க் பண்ண போகிறேன். வேலை சுலபமாக முடியும். அதனால் நான் வந்து இங்கே ஹாமுலோட அளவுக்கு மார்பு சுற்றளவோட அளவுக்கு லைட் ஸ்லாண்டிங் கொடுத்து நான் ஒரு லைன் ஹிப்புக்கு போட்டுட்டேன். இங்கேருந்து 2 inches நான் மெஷர் பண்ணலை, அப்படியே தான் எடுக்கிறேன்.
நீங்கள் வந்து ஜஸ்ட் இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இடுப்போட அளவு இங்கேருந்து 1 inches 2 inches இந்த அளவு நமக்கு தேவை. இடுப்போட அளவு 1 inches 2 inches தான். இது வந்து கட் பண்ணுறது இங்கே தான் கட் பண்ணணும். நீங்கள் ட்ரா பண்ணுறது இங்கே ட்ரா பண்ணிக்கோங்க. ஏன் இப்படி சொல்கிறேன்னு கேட்குறீங்கன்னா, நம்ம ஃப்ரண்ட்டில் டாட் பிடிக்கும் பொழுது நீங்கள் இங்கே எடுத்து கட் பண்ணுற ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா வந்து ஃப்ரண்ட்டுக்கு வந்து 1 inchesக்கு டாட் பிரிக்கணும். 2 inchesல 1 inches போடணுன்னா 1 inches தான் உங்களுக்கு கிடைக்கும். அதில் வந்து நம்ம கொஞ்சம் குண்டானா பிரிக்கிறதுக்கெல்லாம் துணி பத்தாது. அதனால் நீங்கள் இங்கே வந்து இது செஸ்டோட ரவுண்டு அதில் இருந்து 2 inches வச்சு அதே இதில் ஹிப்புக்கு கொஞ்சம் லைட் ஸ்லாண்டிங் கொடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. ஹிப்பில் இருந்து 2 inches வந்து மார்க் பண்ணி இந்த ஹார்முலேருந்து ஸ்லாண்டிங் லைன் மட்டும் போட்டு வச்சுக்கோங்க. லைன் தான் கட் பண்ணணும். ஃப்ரண்ட்டில் வந்து இந்த லைன் இங்கேருந்து இந்த லைன் கட் பண்ணணும். ஏன்னா ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம டாட் பிடிப்போம். டாட் பிடிக்கும் போது நிறைய துணி வந்து 1 inchesக்கு வந்து உள்ளடங்கும். அப்போ நம்ம விடுற 2 inchesல 1 inches போச்சுன்னா 1 inches தான் நமக்கு கிடைக்கும் சைடில் இது ஸ்டிச்சிங்க்கு. அந்த 1 inches வந்து இப்போ பத்தலை, துணி சுருங்குது, அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு பிரிக்கிறதுக்கு துணி இருக்காது. அதனால் இந்த மாதிரி மெத்தடில் ஸ்லாண்ட் பண்ணுங்கள். நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஸ்லாண்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை எடுத்துடுறேன். எல் ஷேப்பில் இது வந்து ஷோல்டரும் இங்கேயும் அப்படிதான். இதோட அளவுல இருந்து 1 centimeter தள்ளிக்கோங்க. இந்த அளவு தான் நமக்கு தேவை. இங்க இருந்து ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு எல் ஷேப்ல ஒரு லைன். அதே மாதிரி இங்கேயும் வந்து நெக்கு நமக்கு தேவையில்லை. இதுதான் மெஷர் பண்றீங்க இல்லையா, சும்மா ஒரு டாட் மாதிரி கொடுத்துருங்க. இப்போ நமக்கு வந்து க்ளோஸ் நெக்கு தான் நம்ம பண்ண போறோம். க்ளோஸ் நெக்குக்கு மேலே இருந்தோ 2 inches மார்க் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் நம்ம பண்ண போகிறது வந்து க்ளோஸ் நெக்கு தான். க்ளோஸ் நெக்குக்கு மேலே இருந்து 2 inches இறக்கம் வச்சுக்கோங்க. ஷோல்டர்ல இருந்து இந்த 2 inchesக்கு ஒரு கர்வ். அவ்வளோதான். இதுதான் க்ளோஸ் நெக்கு. ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம நெக்கு வந்து மாற்ற போகிறோம். இப்போ நான் வந்து இந்த இடத்துல இருக்கு இல்லைங்களா, எல் ஷேப்பில் ஆமூலுக்கு இறக்கம், அந்த இடத்துல நீங்கள் 1 inches வச்சு கர்வ் பண்ணணும். 1 inches வச்சு வளைச்சிக்கலாம். அவ்வளோதான். இந்த 1 inches கீழே வந்தால், கொஞ்சம் கீழே வந்தால் தப்பு இல்லை, ரொம்பவே மேலே போயிடாதுங்க. இதுதான் நமக்கு வந்து மையப்புள்ளி. இப்போ நான் கட் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃப்ரண்ட்டை வந்து நெக்கு வந்து அப்படியே இந்த மாதிரி கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிரித்து எடுக்க போகிறேன். இப்போ பாருங்க, இங்கே வந்து ஃபர்ஸ்ட்டு ஆமூல் கட் பண்ணிக்கலாம். ஆமூல் கட் பண்ணியாச்சு. கொஞ்சம் பிசுறு. இப்போ நம்ம வந்து ஆமூல் கட் பண்ணிட்டோம். இப்போ ரெண்டை பிரித்து எடுத்துக்கலாம். நடுவில் இந்த ஃபோல்டிங் இருக்கு இல்லைங்களா, ஷோல்டருக்கு மேலே அதை சென்டராக கட் பண்ணிக்கோங்க. பேக்குக்கு நம்ம க்ளோஸ் நெக் வேணும். நான் இப்போ ட்ரா பண்ணியிருக்கேன், அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம வந்து பேக் எடுத்துட்டோம்.
பேக் எடுத்தாச்சு. இங்க வந்து ஹார்முல்ல வந்து நம்ம 2 இன்ச்சஸ் வச்சோம் இல்லைங்களா, அந்த 2 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க. 2 இன்ச்சஸ் மார்க் பண்ணிட்டு இந்த இடத்துல ஒரு வி கட்டிங் கொடுத்துருங்க. இந்த இடத்துல ஏன் அந்த மாதிரி கொடுக்கணும்னா, இந்த இடத்துல ஜாயிண்ட் வரணும்னு சொல்லிட்டு அர்த்தம். அதே மாதிரி இங்க 1.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க. இங்கேயும் நம்ம 2 இன்ச்சஸ் தான் வச்சோம். மார்க் பண்ணிட்டு அங்கேயும் வந்து ஒரு லைன் கொடுத்துருங்க. இந்த இடம் வந்து மடிக்கணும், நம்ம மடிச்சு ஸ்டிச் பண்றதுக்காக இந்த இடம். இந்த வீடியோ கொஞ்சம் லாங்கா போகும், சிரமம் இல்லாம ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்கு பயன் தரும். நீங்க ஃபர்ஸ்ட் தைக்கிற பிளவுஸே உங்களுக்கு பர்ஃபெக்டா இருக்கும் கண்டிப்பா. நம்ம வந்து பேக் எடுத்துட்டோம், பேக் எடுத்தாச்சு. இங்க வந்து ஹார்முல்ல வந்து நம்ம 2 இன்ச்சஸ் வச்சோம் இல்லைங்களா, அந்த 2 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க. 2 இன்ச்சஸ் மார்க் பண்ணிட்டு இந்த இடத்துல ஒரு வி கட்டிங் கொடுத்துருங்க. இப்போ ஃபோல்டு பண்ணிட்டு ஃப்ரண்ட் நெக்க நம்ம அளவு பிளவுஸ்ல நமக்கு தேவை வந்து ஃப்ரண்ட் போர்ஷன் தான், பேக்குன்னு தேவையில்லை. இப்போ ஃப்ரண்ட் போர்ஷன் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நெக்குக்கு நேராக இங்கே வந்து 1 சென்டிமீட்டர் விடணும் இல்லைங்களா தையலுக்கு, அதே மாதிரி நீங்கள் 1 சென்டிமீட்டர் இந்த நெக்கு இல்லை கை ஜாயிண்ட் வர இடத்துல 1 சென்டிமீட்டர் வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வைங்க. இந்த இடத்துல அதே மாதிரி நீங்கள் 1 சென்டிமீட்டர் தள்ளி வச்சிருங்க. நெக்கோட இறக்கம் இதில் வி நெக்கு கொடுத்தா ரொம்ப அருமையாக இருக்கும். நெக்கோட அளவுல இருந்து 1 சென்டிமீட்டர் மேலே ஏற்றிருக்கேன் நான். க்ளோஸ் நெக்குக்கு ரவுண்ட் நெக்கு கொடுக்கலாம், வி நெக்கு கொடுக்கலாம், ஸ்டார் இந்த மாதிரிலாம் கொடுக்கலாம். எல்லா நெக்கும் அழகாக தான் இருக்கும். வி கொடுக்கலான்ட்டு இருக்கேன். இப்போ வந்து நீங்கள் நல்லா இப்படி எடுத்து விட்டுட்டு உங்கள் அளவுல இருந்து 1 சென்டிமீட்டர் மேலே ஏற்றிக்கோங்க. இப்போ துணியை எடுத்துட்டு ஸ்ட்ரெயிட் எல் மாதிரி நம்ம இங்கேயும் போடணும். இப்போ ஸ்ட்ரெயிட் கோடு கொடுத்துட்டு இந்த பக்கம் ஒரு லைனா ஃபோல்டிங்ல இருந்து இந்த ஸ்ட்ரெயிட் கோட்ல ஜாயின் பண்ற மாதிரி போட்டுருங்க. இந்த இடத்துல 1 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க. 1 இன்ச்சஸ் வந்து அங்க மார்க் பண்ணிக்கோங்க. நெக்கு வளைவுக்காக நான் கொடுத்துருக்கேன் 1 இன்ச்சா. இப்போ ரவுண்ட் நெக்னா நீங்க இப்படியே ரவுண்ட் அந்த 1 இன்ச்சஸ் டச் பண்ணி ரவுண்ட் பண்ணிடலாம். யூ நெக்னாலும் 1 இன்ச்சஸ் டச் பண்ணி யூ பண்ணிடலாம். இப்போ ரவுண்ட் நெக்னா கொஞ்சம் இப்படி அகலமா வந்து ரவுண்ட் பண்ணலாம். நீங்க 1/2 இன்ச்சஸ் டச் பண்ணி இங்க இருந்து 1/2 இன்ச்சஸ் வச்சு நீங்க ரவுண்ட் பண்ணலாம். யூ நெக்குக்கு 1 இன்ச்சஸ் வச்சு இப்படி கர்வ் பண்ணலாம். நீங்க நான் வந்து வி நெக்கு கொடுக்கலான்ட்டு பார்க்குறேன். வி நெக்குக்கு இப்படி வச்சு இந்த ஷோல்டர்ல இருந்து நெக்குக்கு இறக்கத்துக்கு இந்த மாதிரி கொடுத்துருங்க. இந்த மாதிரி வி நெக்குக்கு ஒரு லைன் கொடுத்துட்டேன் கிராஸா. இப்போ நம்ம கட்டிங் வந்து பாருங்க, கட் பண்ணிட்டேன். இப்போ இந்த இடத்துல வந்து 2 இன்ச்சஸ் ஃபோல்டிங்க்கு வச்சிருக்கோம் இல்லைங்களா, இதெல்லாம் கணக்கு பண்ணாதீங்க. இப்போ ஃப்ரண்ட் நெக் கட்டிங் பார்த்துட்டீங்க. ஃப்ரண்ட் நெக் கட்டிங்ல இருந்து நம்ம அடுத்து பார்க்க போறது பெல்ட்டோட இறக்கம். பெல்ட்டோட இறக்கம் வச்சு தான் நம்ம வந்து டாட் எல்லாம் மெஷர் பண்ண போறோம். இப்போ நீங்க வந்து ஃப்ரண்ட்ல இந்த பெல்ட்டோட இறக்கம் எவ்வளோ இருக்குன்ட்டு மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போ இன்ச் டேப் எடுங்க. எடுத்துட்டு இங்க இருந்தும் இங்க உங்களுக்கு வந்து 4 இன்ச்சஸ் இருக்குங்க. 4 இன்ச்சஸ்ல இருந்து நீங்க ஒரு 1/2 இன்ச்சஸ் 4.5 இன்ச்சஸ் வந்து இறக்கம் வைக்கணும். இப்போ இங்க இருந்து நான் 4.5 இன்ச்சஸ் வைக்கிறேன். இங்க 4.5னா இங்க தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சஸ் சேர்த்தீங்கன்னா 5 இன்ச்சஸ் வைங்க. 4.5னா 1/2 இன்ச்சஸ் ஆட் பண்ணி 5 இன்ச்சஸ் எப்பவுமே நெக்கோட இறக்கும். இன்ச்சஸ் வைங்க. அதே மாதிரி இங்க வந்து இந்த பெல்ட்டோட நடு சென்டர் டாட், இப்போ சென்டர் டாட்டோட இறக்கம் எவ்வளோன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஷோல்டர் சென்டர் பண்ணிக்கோங்க. இந்த டாட் இப்படி எடுத்து விட்டுக்கோங்க சென்டரா.
இங்கேருந்து இங்கே வச்சு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வந்தீங்கன்னா இதோட இறக்கம் வந்துடும். இதில் இவங்க மடித்து தைக்கல, அதனால் நான் அதை அப்படியே எடுத்து விட்டுட்டு நான் வந்து இறக்கம் பார்க்குறேன். 14.5 வச்சுருக்காங்க தையலுக்கு எல்லாம் சேர்த்து. நானும் அதே 14.5 வைக்கிறேன். அதே இந்த ஷோல்டரை சென்டர் பண்ணி சென்டர்லேருந்து 14.5 ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க. இப்போ இந்த லைனை இப்படியே வளைச்சி கொண்டு வந்து இந்த டாட்டு வச்சிருக்கேங்கல்ல அளவு, அதில் கொண்டு வந்து சேர்த்துருங்க. இதை இப்படியே கொண்டு வந்து இந்த லைனோட ஜாயின் பண்ணிடுங்க. இவ்வளோதாங்க. இது பெல்ட்டு பாடி. இப்போ இந்த பெல்ட்டில் இருந்து நம்ம சென்டர் டாட்டு ஈஸியான மெத்தடில் எப்படி பண்ணுறதுன்ட்டு நான் சொல்லித்தரேன். இங்கே இருந்து 3 inches வச்சுக்கோங்க. இந்த கீழே கர்வ் வருது இல்லைங்களா, அந்த வளைவில் இருந்து வச்சுக்கோங்க. இது ரொம்ப ஷார்ப் இருக்கு. நம்ம அப்புறம் வந்து பெல்ட் கட் பண்ணும்போது அந்த ஷார்ப்பை நம்ம கொஞ்சம் ஸ்லான் பண்ணுவோம். அதாவது இந்த இடம் ஷார்ப்பாக வரும். அடுத்து நம்ம வந்து இப்படி கட் பண்ணிக்கலாம். அதனால நீங்கள் இந்த வளைவு வருது இல்லைங்களா, அந்த இடத்துல வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு 3 inches, 3க்கு அப்புறம் 4-5 inches. இப்போ 3 inches 4-5 inches 3 inches வைங்க. அடுத்து 1 inches வைங்க. சென்டரில் வந்து 3 inches. இது வந்து நார்மல் எல்லாருக்குமே செட் ஆகும். ரொம்ப குண்டாக இருந்தாங்கன்னா 2.25 வைங்க. இந்த மாதிரி ஸ்லாண்ட் பண்ணுங்க. இந்த பக்கத்தில் இருக்கிற 2 லைன் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அங்கே இந்த லைனை சேர்த்துருங்க. இப்போ நான் அழுத்தமாக ட்ரா பண்ணியிருக்கேன், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ஸ்லீவ் கிட்ட வந்து நம்ம எப்படி மெஷர் பண்ணுறது. இங்கே வந்து இந்த சைடில் வந்து 1 inches வச்சுக்கோங்க. இந்த டாட்டில் இருந்து இங்கே 3 inches 4-5. அடுத்து ஹைட் ஒரு 3 inches வச்சுருக்கேன். இங்கேருந்து 1 inches மார்க் பண்ணிவிட்டு இந்த இடம் இருக்கு இல்லைங்களா, இங்கேருந்து 1 inches மார்க் பண்ணிக்கோங்க. இதுக்கு சென்டர் வச்சுக்கோங்க. சென்டர்னா 5னா 2.5. இப்போ இந்த டாட்டுக்கு அப்புறம் நம்ம மேலே ஹைட்டில் 1 inches வச்சு சைடில் 1 inches வைங்க. வச்சு இப்படி ஸ்லாண்ட் பண்ணி நம்ம இங்கே வந்து 2 inches தையலுக்கு போகும். தையலுக்கு 2 inches போக இந்த இதை இப்படி ஸ்லாண்ட் பண்ணி இப்படி லைன் போட்டுருங்க. 1 centimeter ஃபஸ்ட்டு ஸ்லாண்ட் பண்ணி ஒரு லைன், 1 centimeter கேப்பில் இன்னொரு லைன் போட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ நான் வந்து இந்த இடத்துல வந்து இப்படி இந்த இடம் கட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு இந்த சைடு வந்து நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துல 1 inches கொஞ்சம் விட்டு 1 inches இறக்கம் வச்சு கட் பண்ணுறேன். ரொம்ப கர்வ் வந்து இருந்தால் நல்லா இருக்கும் அந்த ஷேப்பு, அதனால நான் இதை கட் பண்ணுறேன். பட்டன் பெல்ட்டை வந்து நம்ம தனியாக கட் பண்ணி எடுக்கிறோங்க. ஏன் நான் கட் பண்ணி எடுத்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன்னா, அப்போ தான் உங்களுக்கு இந்த சைடு இருக்கிற டாட் வந்து நான் வரையும் போது உங்களுக்கு புரியும். கட் பண்ணிட்டேன். இப்போ இந்த இடம் இருக்கு இல்லைங்களா, இங்கே ஹைட் எடுத்திருக்கோம். அந்த ஹைட்ல இருந்து 1 inches வைங்க. 1 inches நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். ஸ்கேல் வச்சு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைனை, அப்புறம் 1 centimeter அளவு 1 centimeter வச்சு இன்னொரு லைன் போட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ டாட்ல வந்து நீங்கள் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி அந்த டாட் பிடிக்கிற இடத்துல இந்த மாதிரி அடையாளம் பண்ணிக்கோங்க. வி கட்டிங் மாதிரி கொடுத்தீங்கன்னா அங்கெல்லாம் டாட் பிடிக்கணும்னு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இந்த சைடு ஹார்மோல் சைடு ரொம்பவே அந்த கட்டிங்கை கொடுத்துடாதீங்க. ஓரளவுக்கு கொடுத்தீங்கன்னா போதும். இங்க இடத்துல 2 inchesக்கு ஒரு கட்டிங்க. இப்போ பாருங்க, நல்ல அழகா வீனக்கா
ப்ளவுஸ் ஃப்ரண்ட் போர்ஷன். இதில் வந்து பெல்ட்டுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி 2 பீஸ் தேவைப்படும். பெல்ட்டுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி 2 பீஸ் தேவைப்படும். இப்போ ஒன்று தான் நம்ம கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இது இவ்வளோ பெருசாக தேவையில்லை நமக்கு. இதில் கொஞ்சம் போயிடும், ஏன்னா டாட் பிடிப்போம் இல்லைங்களா, டாட்டுக்காக நம்ம பிடிக்கிற 1 இன்ச்சஸ் வந்து இதில் லெஸ் ஆகும். இவ்வளோ பெருசு தேவையில்லை, 1 இன்ச்சஸ்க்கு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ இதே அளவு இங்கே எடுக்கணும்னா நீங்கள் இதை வச்சு சேர்த்து வச்சு நீங்கள் இங்கே கட் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அந்த கட் பண்ணதுலேயே நீங்கள் அப்படியே மெஷர் பண்ணிக்க வேண்டியதான். மெஷர் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே ஜாயின் பண்ணிக்க வேண்டியதான். ஃபர்ஸ்ட்டு சென்டரில் 3 இன்ச்சஸ் போட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு, அதுக்கப்புறம் ஸ்லாண்டிங்காக ஒரு கோடு, சென்டர் கோடு, இந்த சைட் கோடு. அடுத்து இங்கே இருக்கு இல்லைங்களா, இங்கேருந்து நீங்கள் 1 இன்ச்சஸ் வைங்க. 1 இன்ச்சஸ் வச்சு இந்த நம்ம கட்டிங் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு, ஸ்லாண்டிங்காக ஒரு கோடு. அடுத்து இந்த சைடு ஆமுல் சைடு ஹைட் 1 இன்ச்சஸ், இந்த இடம் ஹைட் 1 இன்ச்சஸ், சைடு 1 இன்ச்சஸ், ஸ்லாண்டிங்கா இந்த நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்க, அந்த கட்டிங் வி கட்டிங்க, அந்த இடத்துல ஒரு கோடு, சைடில் 1 சென்டிமீட்டர் அளவுக்கு ஒரு கோடு. இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ஃப்ரண்ட். அடுத்து பேக்கு, ஃப்ரண்ட்டு, ஸ்லீவில் வந்து நம்ம கொடையணும்னு சொல்லுவாங்க. அதாவது ஃப்ரண்ட்டில் வந்து முன்பக்கத்தில் வந்து கொஞ்சம் 1 சென்டிமீட்டர் அளவுக்கு இந்த இடத்துல இருந்து நீங்கள் 1 சென்டிமீட்டர் வச்சுக்கோங்க. இந்த இடத்த கட் பண்ணக்கூடாது. இங்கேருந்து 1 இன்ச்சஸ் விட்டு நீங்கள் இப்படியே கர்வ் பண்ணி இதில் சேர்க்கணும். அதே மாதிரி இங்கேயும் கட் ஆகக்கூடாது. நான் எப்படி கட் பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க பாருங்க. இங்கே இப்படியே சேர்த்து விட்டுறணும் அந்த 1 இன்ச்சில். அதை வந்து நம்ம கட் பண்ணக்கூடாது, அவ்வளோதான். இப்போ இந்த பாருங்க, இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். கொஞ்சம் உள்கூடே நம்ம கட் பண்ணுறது. இதை இப்படியே வச்சு ஃபர்ஸ்ட்டு பெல்ட்டுக்கு பட்டிக்கு கட் பண்ணிடுங்க, அப்புறம் அந்த பீஸில் பெல்ட்டுக்கு கட் பண்ணிக்கலாம். பட்டிக்கு வந்து நம்ம அடுத்த பீஸ் வந்து இப்படி கொடுக்கறத வந்து ஸ்கொயராக கட் பண்ணிக்கலாம். ஸ்கொயராகவே எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு உள் பீஸ் வந்து ஸ்கொயராக கட் பண்ணி எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தரேன். நான் அந்த மாதிரி தான் எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு பீஸு இது பாருங்கள், இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இவ்வளோதான் நமக்கு தேவை. இந்த அளவு, அந்த அளவுக்கு நான் இப்போ கட் பண்ண போகிறேன். 2 பீஸ் நமக்கு தேவை. ஒவ்வொரு பீஸ்லாம் நான் தனியாக எடுத்து ஸ்கொயராக கட் பண்ணி தைக்க போகிறேன். இந்த மெத்தடு வந்து அந்த காலத்தில் டைலர்ஸ் வந்து இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணாங்க. ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி வளைச்சி 2 பீஸ் எடுத்து ஸ்டிச் பண்ணாலும் தப்பு கிடையாது. இந்த பீஸை ஒரு பட்டன் பட்டிக்கு சரியாக இருக்கும், இன்னொரு பட்டன் பட்டிக்கும் நம்ம எடுத்துக்கலாம். பாருங்க, பட்டன் பட்டி இதுதான் ப்ளவுஸோட அளவுனா நீங்கள் இந்த மாதிரி மெஷர் பண்ணுங்க. பண்ணிவிட்டு கீழே மட்டும் ஒரு 1/2 இன்ச்சஸ் விட்டுருங்க. இப்போ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணுங்க. ஃபோல்ட் பண்ணி எக்ஸ்ட்ரா இருக்கிறத நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இதுதான் பட்டன் பட்டிக்கு. இந்த மாதிரி நமக்கு 2 பீஸ் தேவைப்படுதா. இந்த மாதிரி 2 பீஸ் வந்து பட்டன் பட்டிக்கு தேவைப்படுதா. அடுத்து வந்து இதில் வந்து இன்னொரு பட்டன் பட்டி நான் கட் பண்ணிடுறேன். இந்த இடத்துல பாருங்கள், இந்த மாதிரி வச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும்.
நீளம் அகலம் அந்த இடத்துல வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கீழே வந்து எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சஸ் விட்டு ஃபோல்ட் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். ஏன்னா வந்து பட்டன் பட்டி கிட்ட ஸ்ட்ராங்காக இருக்கும். பட்டன் பட்டி 2 பீஸ் எடுத்திருக்கேன், ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு. இப்போ வந்து முக்கியமானது வந்து நெக்கில் கிராஸ் பீஸ் எப்படி எடுக்கிறது. எனக்கு வந்து இந்த அளவுக்கு தான் துணி கிடைச்சது, பரவாயில்ல. இது வந்து க்ளோஸ் நெக்குன்றதுனால அவ்வளோவா தேவைப்படாது. இதில் நம்ம 1 இன்ச்சஸ் அகலத்துக்கு லென்த் எவ்வளோ வருதோ ஸ்லாண்டிங்காக க்ராஸாக கட் பண்ணுறதுன்னு அர்த்தம். சாய்வாக நம்ம அந்த லைன் வந்து கட் பண்ணிங்கன்னா தான் நெக்கோட ஃபினிஷிங் நல்லா வரும். எனக்கு இது பாருங்க ஸ்லாண்டிங்காகவே கிடச்சிருக்கு. 2 பீஸ் வரும், அவ்வளோதான். இப்போ இதை ஜாயின் பண்ணுறதா தான் இப்படி இருக்கு ஸ்லாண்டிங்னா, நீங்கள் இந்த ஸ்லாண்டிங்க்கு ஆப்போசிட் சைடு அந்த ஸ்லாண்டிங்கோட கார்னர் வச்சு ஸ்டிச் பண்ணி இப்படி திருப்பும் போது ஒரே மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸியாக எப்படி ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு, ஸ்லீவ், பட்டன் பட்டி, பெல்ட் இதெல்லாம் எப்படி ஈஸியாக கட் பண்ணுறதுன்னு மெத்தடை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்டெல்லாம் சேர்த்து ஒரு வீடியோவாக நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.